Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான மரவள்ளிக்கிழங்கு புட்டு எப்படி பண்ணலாம்னு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே மரவள்ளிக்கிழங்கு பயன்படுத்தி கிழங்கு கறி அதோட மட்டும் இல்ல ராகி கிழங்கு புட்டு எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்த்திருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபில நான் பயன்படுத்துற எல்லா இன்கிரிடியன்ட்ஸ்மே அந்த லிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல கிழங்கு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 துண்டு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணணும். இதுக்கு மேலாம் தொலி இருக்குது பார்த்தீங்களா, நிறைய மண் இருக்கும், அதெல்லாம் நல்லா கழுவிக்கணும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க இது க்ளீன் பண்ணுறதுக்கு. லைட்டாக இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம கையை வச்சு எடுத்தாலே இந்த தொலி எல்லாமே சூப்பராக நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஹார்டாக இருக்கிறது மட்டும் நீங்கள் வந்து கத்தியை யூஸ் பண்ணி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டோம். சுற்றி நல்ல மண்ணாக இருக்கும், அதனால் எல்லாத்தையுமே நல்ல தண்ணியில் நல்லா கழுகிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல சுத்தமாக இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கேரட் துருவோம்ல, பீட்ரூட் கேரட்லாம் துருவோம், அந்த துருவலை வச்சு நல்லா பொடிசாக இதை துருவி எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க. நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது, அதனால் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக துருவி வச்சுக்கோங்க. இப்போ திருவினது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இது இப்படியே நம்ம வந்து அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடும்போது பிசு பிசுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் உங்கள் கையில் ஒரு பெரிய அளவு உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் நல்லா அதை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல சாறு வரும். அந்த சாறு நமக்கு தேவையில்லை, இந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கணும். தண்ணியெல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கணுங்க. அப்போ தான் கிழங்கு நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு ஒன்றா இருக்கணும். மீதி உள்ள கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் துருவிட்டு அதை அப்படியே வேக வச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து பசை மாதிரி நல்ல பிசுன்னு இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ அந்த தண்ணியை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு அந்த பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த கிழங்கை வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் எல்லா கிழங்குமே தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டேன். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம தனித்தனியாக உதிர்த்து எடுக்க போகிறோம். நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது நல்லா டைட்டாக பிழிஞ்சிருப்போம், அதனால் நல்லா கட்டியாக மாறி இருக்கும். நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி உதிர்த்து வச்சோம் அப்படின்னா வேக வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அரிசி மாவில் நம்ம புட்டு செய்வோம்ல, அதே மெத்தடு தான். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுவோம்ல, அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை லைட்டாக பிசைஞ்சு எடுக்கணும். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடாதீங்க. அந்த உப்பு வந்து லைட்டாக ஒட்டுற அளவுக்கு இதை பிசைஞ்சு எடுத்தால் போதும். அடுத்தது நம்ம தேங்காய் துருவி எடுக்கணும். ஒரு பெரிய அளவு தேங்காயில் அரை முறி அளவு தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தான் தேங்காய் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம புட்டு கலசத்தில் சேர்க்குறதுக்கு முன்னாடி புட்டு அவிக்கிற பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த கலசத்தை தூக்கி மேலே வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புட்டு கலசத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த புட்டு வந்து வேக வச்சு எடுக்கும்போது சைடில் ஒட்டாது, அந்த புட்டு வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போது அடுத்தது இந்த சில்லை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காவை ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு சேர்க்குறோன்னா சேர்க்கலாம், இல்லை தேங்காய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு தேங்காய் தான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் கிழங்குன்னு மாறி மாறி வச்சுக்கணும். நம்ம எக்ஸாக்ட்லி அந்த புட்டு அவிப்போம்ல, அதே மாதிரி தான். தேங்காய் புட்டு இந்த அளவுக்கு மாறி மாறி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் நம்ம இது வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அந்த மரவள்ளிக்கிழங்கு வைக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா உதிர்த்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. அப்போ தான் அது வெந்து வரும்போது கட்டியதும் இல்லாமல் அழகாக சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வச்சிட்டோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே புட்டு வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் வச்ச தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது அந்த புட்டு குழலை மேலே வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நல்ல மிதமான தீயில வச்சுக்கோங்க.
அந்த மேலே அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஆவி வர வரைக்கும் வேக வைக்கணும். ஆவி வந்ததுக்கப்புறமும் ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணாமல் 2-3 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சும் வேக வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த புட்டு வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் அழகாக கிடைக்கும். இந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் அதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நல்லா உதிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டியதும் இல்லாமல் அழகாக கிடைக்கும். மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த அளவுக்கு தேங்காயெல்லாம் வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம இப்போ வேக வைக்கலாம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தாங்க இட்லி பாத்திரத்தை வைக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இட்லி பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். புட்டு ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச புட்டு குழல்லேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு லைட்டாக ஸ்டீம் வர ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணாமல் 2-3 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணுங்கள். அப்போ தான் புட்டு நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம 2 மெத்தடில் செஞ்ச புட்டும் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை. பார்த்திங்கன்னா பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் டீ கூட இது சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்ச புட்டும் நல்லா வெந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குங்க. இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட சர்க்கரை சேர்த்து நாட்டு சர்க்கரையோ அல்லது சீனியோ சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் இது கூட சம்மந்தி சேர்த்து சாப்பிட்லாம். இதுக்குன்னு தனியாகவே சம்மந்தி இருக்குது கிழங்கு கூட சாப்பிட்றதுக்கு. அதை நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மரவள்ளிக்கிழங்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக சொல்லப்போனால் டெலிவரி ஆன பொண்ணுங்களுக்கு இந்த கிழங்கு நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் நல்லா ஊறும். அதாவது ஃபீடிங் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த கிழங்கு புட்டு கூட நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட போகிறேங்க. நிஜமாகவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய 2 குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.